ஹலோ guys, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUI 12.5 அப்டேட் வந்து ஃபஸ்ட் பேட்ச் லிஸ்ட்டுக்கு ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த MIUI 12.5 அப்டேட் வந்து அடுத்து எந்தெந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நேற்று ரெட்மி நோட் 10 ப்ரோ அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI 12.5 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு மொபைல்ஸ்க்கும் தான் MIUI 12.5 அப்டேட் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே MIUI 12.5 அப்டேட் வந்து ஃபஸ்ட் பேட்ச் லிஸ்ட்டுக்கு ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் MIUI 12.5 அப்டேட் வந்து செகண்ட் பேட்ச் லிஸ்ட் அண்ட் அதர் எலிஜிபிள் டிவைசஸ்க்கும் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மந்த் எண்டிலிருந்து பைலட் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்த ஸ்டேபிள் பைலட் டெஸ்டர்ஸ்க்கும் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எந்த மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நேற்று ரெட்மி நோட் 10 ப்ரோ அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்தியா ஸ்டேபிள் பைலட் டெஸ்டர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.5.1.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்லி MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கான அப்டேட் தான். கூடிய சீக்கிரம் நார்மல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 10 ஆர் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்து பைலட் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த 12.5 அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரவுண்ட் 732 MB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த ரெட்மி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலில் இந்த MIUI 12.5.1.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு MIUI 12.5 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI 12.5 அப்டேட்டோட ஃபியூச்சர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த அப்டேட்டோட அப்டேட் லாக பார்க்கும்போது சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 டைம்ஸ் ரெண்டரிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் மொபைல் வந்து இன்னுமே ஃபாஸ்டராகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கெஸ்டர்ஸோட ரெஸ்பான்ஸ் டைமையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பேட்டரி ட்ரைனிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதையுமே இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பேக்கப் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அப்டேட்டில் நோட்ஸ் ஆப்பில் நிறையவே சேஞ்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நோட்ஸ் ஆப்பை பற்றி பார்க்கும்போது இந்த MIUI 12.5 அப்டேட்டோட நோட்ஸ் ஆப்புக்கான APK ஃபைலை நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் ஆப் மட்டும் இல்லை, ஃபைல் மேனேஜர், சிஸ்டம் லான்ச்சர் அண்ட் சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷனை நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து Xiaomi க்ளவுட்லேயும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நியூ வீடியோ ரெக்கார்டிங் மூட்ஸ், டைம் லேப்ஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் நிறைய நியூ ஃபில்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து கண்ட்ரோல் சென்டரோட பேக்ரவுண்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லையும் ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ஷேடு வந்து ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஷேட்லேருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அனிமேஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வால்யூம் சேஞ்சிங் அனிமேஷன் வந்து MIUI 12.5 அப்டேட்டில் தான் அஃபீஷியலாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MIUI 12.5 அப்டேட்டுக்கான சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸ் ஆப் வந்து நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பை உங்கள் மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வால்யூம் சேஞ்சிங் ஃபியூச்சர் வந்து உங்கள் மொபைல்லையும் ஒர்க் ஆகும். ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தேவையில்லைன்னா சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க.
அண்ட் இந்த அப்டேட்டில் சிஸ்டம் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படாத சிஸ்டம் ஆப்ஸை நீங்களே சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதனால் சிஸ்டமோட யூஐ வந்து இன்னுமே க்ளீனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 10 ப்ரோ ஆர் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்தியா ஸ்டேபிள் பைலட் டெஸ்டராக இருந்தும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெட்மி நோட் 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து ரெட்மி 9A இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.13.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ரெட்மி 9A இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 313 MB இருக்குது. ஓகே, இந்த 12.0.13.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இது ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுங்கிறதுனால ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து ஏப்ரல் 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டி லெவலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேறொரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.